அரைச்சி விட்ட கறி குழம்பு கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இதோட காம்பினேஷன் அடி தூளாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 5-6 மிளகு, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதோட 2 பட்டையை உடச்சி இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி தேங்காயை இதோட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வறுத்த இந்த கடாயிலேயே 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசஞ்சு வரும்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இதோடு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 5 மினிட்ஸ் கலந்து கொடுத்துடலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதோட கலந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். நம்மளோட கறியில் நல்ல மசாலாலாம் சார்ந்து கறி இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போது இறக்குறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி மேலாப்பில் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா நம்மளோட அரைச்சி விட்ட கோழி குழம்பு ரெடி ஆயிடும். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.